அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. பூங்கரகம் ஆடி வரும் ஆடி மாசங்க, இது பொங்க வைக்க கூடி வரும் ஆடி மாசங்க. ஆண்டுக்கொரு ஆடி மாசங்க, இது அழகு தமிழ் ஆடி மாசங்க. வாழ்வுக்கொரு ஆடி மாசங்க, இது வளம் பெருகும் ஆடி மாசங்க. அம்மம்மா அம்மன் புகழ் பாடி வரும் ஆடி மாசங்க, இது 1000 அருள் வழங்கும் ஆடி மாசங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. ஓம் நம சிவாய. என்னை இறைவன் நன்றாக படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னை இறைவன் நன்றாக தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னுடைய தாய் தமிழுக்கு அழகிய வசனத்தினை சொல்லி சென்ற தாய் தமிழ் மூத்தவர், தமிழுக்கு மூத்தவர், தமிழினுடைய சித்தர், மகா சித்தர் திருமூலர் பெருமானுடைய பாதங்களை மனதார பணிந்து கொண்டு வான் போற்றும் நாயகி, சீர்தூக்கும் கோமகள், கலையார் இந்த மண்ணினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல முத்துமாரி தாயாருடைய மலர் பாதங்களை பணிந்து கொண்டு ஆலயத்தினுடைய உற்சவகால பிரதமர்கள் மற்றும் ஆலயத்தினுடைய ஏரிய குமாரர்களுடைய ஆசிரியரையும் பெற்றுக்கொண்டு ஆலயத்தினுடைய அறங்காவல் சபையினர், சபையுடைய தலைவர் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்களையும் பணிந்து கொண்டு இந்த இடத்திலே அநேகருக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து சைவத்தையும் தமிழையும் போற்றிக் கொண்டிருக்கின்ற 10 கலையிலே தலை சிறந்த ராவணன், இசையிலும் கலை கொண்டு ஈசனை வசப்படுத்திய ராவணன் ஆட்சி செய்த புனிதமான ஒரு பூமியார். இருந்தாலும் தலைவன் தான், இல்லை என்றாலும் தலைவன் தான் என்று எம்மை காத்த எம்முடைய தலைவருடைய எண்ணத்தையும் மனதிலே ஆழமாக சுமந்து கொண்டு இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உள்ளம் கழிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த இடத்திற்கு அறிமுகம் செய்திருந்த மதிப்புக்குரிய சைவத்தமிழ் கற்றாளர் அன்புக்குரிய அண்ணா பாபு அண்ணா அவர்களுக்கும், பாபுஜி அண்ணா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரைக்குள்ளே நான் உரையாமல் இருக்கின்றேன். ஆகவே அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்தத்தை காட்டல வணக்கம். சரி, பெரிய புராணம் போற்றிருக்கிற நாயகி என்ற தலைப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய புராணம் என்று சொல்லி சொன்னால் இதற்கு முதல் சொற்பொழிவு நிகழ்த்தியிருந்த அம்மா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே அவருடைய சொற்பொழிவு அமைந்திருந்தது. நான் கொஞ்சம் பிந்தி வந்திருக்கிறோம்னு சொல்லி எனக்கு சரியா கடைசி நேரத்தில் வந்திருக்கிறார். உண்மையிலே சிறப்பான முறையில் அவருடைய சொற்பொழிவு இருந்தது. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் பெரிய புராணத்தினுடைய அடிப்படையிலே இப்ப உங்கள்கிட்ட தான் நான் பேச போறேன். நீங்க யோசிக்கலாம், தம்பி நேற்றிடம் பஸ்ஸில் இங்க வந்து அவர் கலைப்பார் என்று பார்த்தா நம்மளையும் கலைக்க சொல்றார். என்னடா என்று சொல்லி யோசிக்க கூடாது. நீங்களும் சேர்ந்து கலைக்க, நானும் சேர்ந்து கலைக்க, அம்பாளுடைய புகழை இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கொடுப்போம்.
இன்னும் கொஞ்ச நேரம் சொற்பொழிவு போகும் என்று சொல்லி நினைச்சு இப்பதான் வேட்டி அயன் பண்ணி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அப்பாக்களே அண்ணாக்களே, பரவாயில்லை சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு பிறகு போகலாம் என்று சொல்லி தலையில அலங்கரித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அம்மாக்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீட்டில இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வணக்கம். பரவாயில்லை, ஒரு பாடல் கச்சேரி என்று சொன்னா இந்நேரம் 6 மணி என்று சொன்னா 5 மணிக்கு சபை நிரம்பியிருக்கு. சொற்பொழிவுதானே இருந்தாலும் வீட்டில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே இந்த சொற்பொழிவு சென்றடைய வேண்டும் என்று தாயாரை பிரார்த்தனை செய்து கொண்டு, பெரிய புராணம் போற்றுகின்ற நாயகி எல்லாருக்கும் தெரியும். பெரிய புராணம் என்று சொன்னா என்னன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த 2 கேள்விக்கு 2 கேள்வியில யாராவது சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு என்சார்பா ஏதாவது ஒரு மரியாதை நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாப்போம் அந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் தயாரா? இன்னைக்கு இருக்கிற அப்பாக்கள் ரொம்ப தெரியல, கொஞ்சம் இங்க கொஞ்சம் பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்குது. பெரிய புராணத்தினுடைய அடிப்படையிலே எல்லாருக்கும் தெரியும். பெரிய புராணத்தை எழுதியவர் சிறப்பிடார் பெருமாள். பெரிய புராணத்திலே எல்லாருக்கும் 63 நாயன்மார்களை பற்றி தான் பேசியிருக்கு. ஆனால் சக்தியை பற்றி மிக உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. சக்தி இல்லை என்றால் சுகம் இல்லை என்று சொல்லி நாம் எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலேயே சக்திதான் அடிப்படை என்பதற்கு ஒரு கதை அழகாக, கதை இல்லை ஒரு வாழ்வியல் அழகாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய முதலாவது கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இந்த ஆலயத்துல உன்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொடிமரம் இருக்கு. இந்த கொடிமரம் உங்கள் உடலிலே இருக்கின்ற ஒரு உறுப்பு. அது என்ன உறுப்பு? முள்ளங்கன்று. அம்மா சொல்லிட்டாங்க. ஆகவே அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நான் பார்த்த இந்த இளைஞர் சமுதாயத்திலிருந்து இந்த பதில் வருவது பரவாயில்லை, அம்மாவிலிருந்து இந்த பதில் வருது. திருமூலர் அழகாக சொல்வார். அப்பா உள்ளம் பெரும் கோவில் ஊர் உடம்பு ஆலயம் பள்ளம் கிரானார்க்கு வாய் போகவாசம் தெள்ள கழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புற வேண்டும் காடா மணிவிளக்கே சொல்வார். அதாவது எங்களோட உடம்பு தான் ஆலயம். அம்மாவோட தாயினுடைய கல்லறை தான் ஒரு ஆலயத்தினுடைய கல்லறை. உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளம் தான் இந்த ஆலயத்திலே இருக்கிற கொடித்தம பூஜை. நாங்க எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் வசந்த மண்டப பூஜை தான் சிறப்பு, தாய மஞ்சள் என்பதுதான் சிறப்பு, தாய தேர்வை என்பதுதான் சிறப்பு, தாயாரினுடைய அழகை நாங்கள் வசந்த மண்டபத்திலே பார்ப்பதுதான் சிறப்பு என்று நினைக்கிறோம். ஆமாம், அது சிறப்பு யாருக்கு? அவருக்கு தான் சிறப்பு, அம்மாவுக்கு தான் சிறப்பு. உங்களுக்கு சிறப்பு என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த கொடித்தம்ப கம்ப பூஜையிலே கலந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு தான் சிறப்பு. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை சொல்லிட்டு என்னுடைய தலைப்புக்கான போகலாம் இருக்கிறேன். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் போய் பார்த்தால் பூச உபயோகாரர்களும் அவங்கள வரிசையும் கொஞ்சாதையும் பிள்ளைகள் தான் இருக்கு. சில நேரம் அதையும் காண கிடைக்காது. சில நேரத்தில் புருஷனா மட்டும்தான் இருப்பார். எங்க மனுஷன் கேட்டா 6 மணிக்கு ஒரு நாடகம் ஒன்று இருக்காம முடிச்சுட்டு தான் தருவார். திரும்ப 8 மணிக்கு வந்துருப்பா எங்க மனுஷன் வரைய இல்ல முன்னாடி சீட்டா வந்து சரியமாவா ஃபைனல் போகலாம் அதை பார்த்துட்டு தான் வருவான் மனுஷன். நீங்க பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்லி இப்ப இருக்கிற நாடகம் போகும். இப்படி இடையிலே இரத்தத்திலே சுத்திகரிப்பது இல்லையா? சுவாசத்தை சுத்திகரிப்பது எது? சுவாசத்துக்கு காரணம் பிள்ளைகள் சுவாசத்துக்கு காரணம் நுரையீரல். நீங்க எல்லாரும் படிக்கிறோம். எங்க ஞாபகம் சக்தி எங்க சேகரிக்கப்படும்? எங்க மூளையில சேகரிக்கப்படும். இப்ப நாங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வரோம். அம்பாளை பார்க்கறதுக்கு நாங்க வரோம். நாங்க என்னத்துக்கு ஆலயத்துக்கு வரோம்? அம்பாளுடைய திருக்கடலை துறந்த உடனே அம்பாளே நீ என்ன அழகாக இருக்கிறார். நாவுக்கரசர் பெருமான் சிவனை பார்த்து ரசித்தது போல் குடித்த உருவமும் பொங்கை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் படித்த கடையும் சிவனை நீங்க மடிவாயிருக்காமான்னு சொல்லி நாவுக்கரசர் பெருமான் சிவனை பார்த்து சைட்டடி
அறியாதே சரி இதையாச்சும் கொஞ்சம் எடுத்து ரசிச்சு கொள்ளுங்க. இப்ப என்னுடைய நாயன்மார்கள் சொல்கிறார்கள், திருக்கதவு திறந்தாச்சு, அம்பாளியுடைய வசந்த மண்டபம் திறந்தாச்சு, எதை பார்த்து ரசிக்கிறதமே நீ ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. நான் எதை பார்த்து தான் ரசிக்கிறேன்? அம்பாள் கண்ணு வடிவா இருக்கு, மூக்குத்தி வடிவா இருக்கு, அம்பாள் போட்டிருக்கிற சாலைக்கு மெச்சிக்கா நான் போட்டு வந்திருக்கிற சாலை அடிவாடிவா இருக்குன்னு சொல்லி நான் எதை பார்க்கிறேன்? இதைத்தான் பார்க்கிறேன். எதை பார்த்து நான் ரசிக்க என்று சொல்லி சொன்னால் அதையும் நான் சொல்ற நாங்கள் உண்மையிலே என்னுடைய இறைவன் இறையிலே பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அவரை கண்ணை பார்த்து ரசிக்காட்டியும் பரவாயில்ல, முகத்தை பார்த்து ரசிக்காட்டியும் பரவாயில்ல. உண்மையிலே சிதம்பரத்தில் இதெல்லாம் சொல்லித்தான் நான் பெரிய புராணத்துல போகணும். அப்பா ஏடா நேரம் இருக்கிறதுன்றதால தான் நான் சொல்றேன். ஒரு பெரிய பஸ்ஸுக்குள்ள இடம் காணாது. நான் வந்த ஏசி பஸ் கூட கீழே ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரிய பண்ணிருக்கேன். அந்த இடத்துக்குள்ள பெரிய வாழ் ஒன்று வந்தாங்க, எல்லாத்தையும் அறுக்கிறது பேசி கூட அறுக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வாழ் ஒன்று வந்திருக்கேன். அதான் பயப்படாது, நேரம் இல்லை. சரிதானே? இப்போ வாழை வடிவத்தில் வச்சிருக்கேன், இந்த அறுக்க போறோம். இப்பவே சிலருக்கு தம்பி காணும் தம்பி நிப்பாட்டு தம்பி என்று நினைக்கிறீங்களோ தெரியல. சரி பரவாயில்லை. இப்ப நாவுக்கரசர் சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரத்துல போயிட்டு அழகா சிதம்பரம் நடராஜரை பார்க்கிறார். நடராஜர் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பச்சை கட்டுரம் எல்லாம் காட்டி கருத்து போயிருக்கு. இந்த கருத்து முகத்துல வெள்ளை திருந்திருக்கு. அள்ளி கிருஷ்ணன் கூட அழகாக அந்த அழகை பார்த்து ரசித்து பாடிய நாவுக்கரசர் சொல்றார், இறைவன் இறைவிலே நீங்க பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரே இடம் எந்த இடம் சொல்லுவா? எந்த இடத்தை பார்த்து ரசிக்க வேண்டும்? எந்த தாத்தாக்களே தம்பி எங்க மனுஷிய பார்த்து ரசிக்கிறேன்னா நான் சொல்லுவேன், தம்பி சாமியை பார்த்து சொல்றேன். பிறகு இங்க இருந்து வருது காணும் தம்பி அவளை ரசிச்சது காணும் தான் நான் கோயிலுக்கே வந்திருக்கேன். ஏன் தம்பி அவளை ஞாபகப்படுத்துறா? இங்கேயும் வந்து நிம்மதியா இருக்கிறதா இல்லையே சொல்லி ஒரு சட்டமும் வருது. பரவாயில்லை, நாங்கள் உண்மையிலே ரசிக்க வேண்டிய இடம் இனித்த முதல் எடுத்த போல் சத்தமா சொல்லுங்க, இனித்த முதல் எடுத்த போல் பாதமும். அந்த நாவுக்கரசர் சொல்றார், இந்த பிறந்த பிஞ்சி குழந்தைட பாதம் எவ்வளவு இனிமையா இருக்குமோ, இதமா இருக்குமோ, அப்படி இருக்குதப்பா உங்க பாதம். இந்த பிஞ்சி பாதத்திலே எனக்கு ஒரு இடம் தர மாட்டாயா இறைவா பரம்பொருளே என்று சொல்லி நாவுக்கரசர் படிக்க இதே பாதத்தை பார்த்துதான் என்னுடைய மணிவாசகர் பெருமானும் படிக்கிறார். இதெல்லாம் சொல்லித்தான் நான் பெரிய புராணத்துல போவோம். இந்த மணிவாசகரை பற்றி நான் ஆகவே அன்பார்ந்த அடியார்களே, நீங்கள் அம்பாளுடைய திருக்கதவு திறந்தவுடனே இதை பார்த்து ரசிக்க வேண்டும். எதை பார்த்து? அம்பாளுடைய சத்தத்தை, அம்பாளுடைய பாதத்தை பார்த்தால் நான் கொஞ்சம் சத்தமா இருக்கிறது. என்னடா என்னுடைய அன்பு அண்ணா குகீஸ்வரன் அண்ணா அவர் நீதியில் இருக்கிறார். என்னுடைய அன்பு அண்ணா அவரோட வந்திருக்கிறான். வரக்கூட 2 மணிக்கு ஒரு பாதம் யூசர் குடிச்சேன். அந்த சத்து இப்ப எனக்கு இருக்கு. அதாவது நீங்களும் எத்தனை பேர் பாதம் குடிச்சுட்டு ஒரு சத்தா இருக்கீங்க. பரவாயில்ல, பெருமாளுடைய அந்த அம்பாளுடைய எதை பார்த்து நாங்கள் ரசிக்க வேண்டும்? சத்தியமா சொல்லுங்க, எதை பார்த்து ரசிக்க வேண்டும்? பாதத்தை பார்த்து ரசிக்க வேண்டும்.
இதையெல்லாம் நாங்கள் கடத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய இனத்தினுடைய பெருமைகள். 1000 முட்டையை போட்டு நாங்கள் அமைதியா இருந்ததுதான் இவ்வளவு அவஸ்தையா போயிடுச்சு. கிழக்கு மாகாணத்துல தான் கோழிகள் 4 முட்டையை போட்டு இடமெல்லாம் தட்டி கொடுத்தீங்க. அவை நாங்கள் எங்களுடைய பெருமைகளை எடுத்து இந்த உலகத்துக்கு அதிகமாக சொல்லுங்கள். இந்த ஏன் சின்ன பிள்ளையார் யாருன்னு சொன்னா அவர் தான் உங்களோட உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரம். உங்க ஒவ்வொருத்தர உடம்புலும் இருக்கு. அடி வயிற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கிற சக்கரம் தான் அந்த கீழே இருக்கிற பிள்ளையார். நாங்க எல்லாரும் கோயிலுக்கு அப்படியே வந்து வலது கையால இந்த காலையும் இடது கையால இடது காலம் இப்படி பிடிச்சு தொகுப்பு போடலாம். ஏன் மாறி பிடிச்சு போடுறோம்? ஏன் மாறி பிடிச்சு போடுறோம்? இது தெரியாத தம்பி, மாறி பிடிச்சு போட சொல்றாங்க போட்டோம். அதுக்கு நாங்க போடல தம்பி, சும்மா சைலண்ட் இப்படி சும்மா இது வந்துருவோம் தம்பி. நாங்க தாத்தாக்கள் கொஞ்சம் இருந்து போடுவாங்க. வந்து தாத்தா இடுப்புல ஒரு காலில் ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருக்கார். நாங்க போக்குன்னு போடுறது சைலண்ட். ஏன் மாறி சொன்னால் நீங்க வலது கையால எழுதுறீங்க. உங்களை எந்த மூட வேலை செய்யும்? இடது மூட வேலை செய்யும். இடது கையால் எழுதுற எந்த மூட வேலை செய்யும்? வலது மூட வேலை செய்யும். உங்கள் இடதுபுறத்தின் செயற்பாடுகளை தீர்மானிப்பது உங்கள் வலது மூளை. வலதுபுறத்தினுடைய செயற்பாடுகளை தீர்மானிப்பது இடது மூளை. அதனாலதான் வலது கையால எந்த காலை பிடிக்கிறோம்? இடது காது. இடது கையால வலது காலை பிடிச்சு இழுத்து நாங்கள் மூலாதார சக்கரத்திற்கு இருக்கிற குட்டி பிள்ளையாருக்கு முன்னால இருந்து இப்படி குந்தி எழுபுறம் என்று சொல்லி சொன்னா மூச்சை உள்ள இழுத்து நாங்கள் அப்படியே அமர்ந்து எழுபுறம் என்று சொல்லி சொன்னா உங்களோட மூலாதார சக்கரத்தில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று உருவாகும். என்ன உருவாகும்? என்ன உருவாகும்? நெருப்பு உருவாகும். இந்த நெருப்பு உருவாகிய நெருப்பை 1 இருந்து 2, 3, 4, 5, 6வது சக்கரம் நெற்றிக்கண்ணில் இருக்குது. 6வது சக்கரத்துக்கு அந்த நெற்றிக்கண்ணிலே அந்த நெருப்பை கொண்டு படுகிறீங்கன்னு சொல்லி சொன்னா நெற்றிக்கண்ணில் இருந்து யார் வந்தா? நெற்றிக்கண்ணில் யார் வந்தா? யார் வந்தா? இரண்டாவது கேட்பாங்க போய் உதர்க்கமான கேள்விகள் இதற்கிலே கொஞ்சம் அதிகம். ஏன்னா நாங்க புட்டும் தேங்காப்பு மாதிரி கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதால நிறைய கேள்விகள் தடுக்க. அதனால கேட்பாங்க, தாய் வயிற்றில இருந்து தான் ஒரு பிள்ளை பிறக்கலாம், நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு பிள்ளை பிறக்கலாமா? நீங்க பிள்ளைய வந்து வயிற்றுல இருந்து பெற்றெடுத்துருக்கீங்க, நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தாங்களா? இல்லையே. அப்போ எப்படி முதல் பெருமாள் மட்டும் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறக்க முடியும்னு சொல்லி கேட்டா இதை சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுடைய உடலிலே 6 சக்கரம் இருக்கிறது. அந்த 6 சக்கரத்திலே முதலாவது சக்கரம் மூலாதார சக்கரம். அவர்தான் விநாயகர். அன்னிலிருந்து நெருப்பை உருவாக்கி மெல்ல 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 நாங்கள் கொண்டு வந்து 6வது சக்கரத்துக்கு நெருப்பை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அங்கு இருந்ததான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இருந்த சோதி புதம்பதோ மேனியாகி கருணை ஊர் முகங்களாலும் கலைஞர் பள்ளிகளும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் உலகம் இங்கே என்று சொல்லி எப்படி எங்களுடைய வடக்குக்கும் கிழக்குக்கும் ஒரு திருமுருகன் தலைவனாக வந்து நின்றானோ அதை போல ஒரு திருமுருகன் உங்களுடைய உடலிலிருந்து இருந்துட்டாப்பான். அந்த பிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்க வச்சிருக்க மாலையில என்ன வச்சிருக்கோம்? கொடித்தவம் வச்சிருக்கோம். எங்களுக்கு பிள்ளையார் தவறு வந்து முருகன் தவறு சீத்தமிழ் நாடகம் தான் என்று சொல்லி நாடகம் பார்த்து இருந்தீங்கன்றால் கொடித்தவம் பூஜையை நீங்கள் தவறவில்லை. தவற விட்டால் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமா? எடுக்க முடியுமா? கேட்டால் முடியாது. ஆகவே உங்களுடைய உள்ளந்தண்டில் எத்தனை முடிச்சுகள் இருக்குதோ அத்தனை முடிச்சு எங்களை கொடுத்த முதலில் இருக்கு. ஆகவே உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்ற ஒரு இடம் எங்களுடைய ஆலயம். அதிலும் விசேடமாக எங்களுடைய பக்த அடியவர்கள் நீங்கள் லட்ச லட்சமாக இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருப்பீங்க. தாயாருடைய வசந்த மண்டப பூஜையை விட மிக சிறப்பான பூஜை எங்களுடைய கொடித்தம்ப பூஜை. ஆகவே அன்பார்ந்த அடியார்களே, இனியாவது இந்த கொடித்தம்ப பூஜைக்கு நீங்கள் மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக உன்னதமான விடயத்தை நான் சொல்லி வச்சிருக்கிறேன். நான் சுருக்கமாக தான் சொன்னேன். ஏன்னா தீபா சொல்ல எனக்கு நேரம் போதாது. ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த தலைப்பில் இருக்கிற கதை கூட நான் போயிட முடிச்சுன்னு சரியா 35 அல்பாயிட்டா போட்டாரு. அல்பாயிட்டு இன்னும் அல்பாயிட்டு அழுதா போட்டு
அப்படி நினைக்கிறீங்களா? பின்னால் இருந்து சிரிப்பே வருது இல்லை, பயமா இருக்கு. கணித பாட எக்ஸாம் போடுறதுல இருக்கிறமா இருக்காம போய் சிரிக்கணும். உங்களெல்லாம் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கா வந்து கேட்கணுமா? அது சிரிக்கணும், வேற மாதிரி சிரிக்கணும். சிரிச்சாலே இவங்க சந்தோஷமா இருக்கு. பாருங்க தாத்தா, அந்த தாத்தா இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்க சந்தோஷமா இருக்கிற பாருங்க. சரி, ஒரே ஒரு கேள்வி. இப்ப நான் சொன்னதாலே முருகப்பெருமான் நெற்றிக்கண் இருந்து பிறந்தார். அதுக்கான காரணத்தை மிக சுருக்கமா மட்டும் சொல்லிட்டேன். பிள்ளையார்கிட்ட போயிடும். பிள்ளையார் எப்படி இருக்கார்? பிள்ளையார் எப்படி இருக்கார்? யானை முகமும் வேலை வைத்து விட்டுருக்கார். நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு பிள்ளை யானை முகத்தோட வேலை வைத்தோட பிறக்க முடியுமா? இந்த வைத்தியத்துறையிலே பிறக்க முடியுமா? 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 சத்தத்துக்காக முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஆனால் எப்படி விநாயக பெருமானுக்கு யானை முகமும் வேலை வைக்கும் ஏன் வந்தது என்று சொல்லி சொன்னா, இதை மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மைகள் கிட்டத்தட்ட நான் 20 நிமிஷம் விளக்கம் கொடுப்போம். அதனால எனக்கு இதை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, நீங்க தேடி கொள்ளுங்கோ. ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். விநாயக பெருமானுக்கு ஏன் யானை முகத்தும் வேலை வைக்கும் நான் வச்சு வழிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னா, விநாயக பெருமானை பாருங்க, அரச மரத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே தான் இருப்பார். இது ஏன்னு சொல்லி சொன்னால், ஒரு காலத்துல என்னுடைய பெண்கள் பிள்ளை பேர் கிடைக்காத பெண்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீ ஆலமரத்தை அரச மரத்தை சுற்றி வந்து தொட்டில் கட்டி பிள்ளையாருக்கு கோப்புக்காரணம் போடும் பிள்ளை பேர் கிடைக்கும். ஏன்னு சொன்னால், பிள்ளை பேர் கிடைக்காத பெண்களினுடைய கற்பப்பையிலே ஆலமரத்தை அரச மரத்தை சுற்றி வந்தால் நேரடியாக ஓசோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான வாயு அவருடைய உடம்புக்கு போய் அவருடைய கற்பப்பையை கலப்படும். ஏன் விநாயக பெருமானுக்கு இந்த உருவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க எல்லாம் இப்ப சுவாசிக்கிறோம். யாரெல்லாம் உங்களோட மூச்சு காட்டுல கவனம் செலுத்துறோம்? யாராவது நாங்க சுவாசிக்க கூட கவனம் செலுத்துறோமா? மூச்சு போகுது, மூச்சு வருது, யாராவது கவனம் செலுத்துறோமா? இல்லை. ஒரு மனிதன் தலைமுறை 4 தந்தன கருணை மலமுறை 3 மயக்க மறுத்து 9 வாயில் ஒருவன் நிகழ்த்தால் 50 கதவை அடைப்படும் காட்டி. யார் சொன்னது? எங்கத்துல இருக்கு? விநாயகர் அவ்வை பாட்டி சொல்லிட்டு போயிருக்க. அப்பா, விநாயக பெருமானுடைய உருவத்தை போல நீங்களும் உங்களுடைய உடலிலே பிறப்பிக்கலாம். அது என்ன கலை என்று சொல்லி சொன்னால், வாசி யோகம் என்று சொல்லி ஒரு கலை இருக்கு. என்ன கலை அது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன கலை? எல்லாரும் நிமிந்திருங்க, நிமிந்திருங்க. என்ன கலை? வாசி. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆசையா இருக்கு, கூட கூட குரல்லாம் கேட்ட ஆசையா இருக்கு. என்ன கலை? வாசி யோக கலை. இந்த வாசி யோக கலையை திரும்ப 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 செய்தா ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 120 வருடத்துக்கு மேலே வாழலாம் என்பதை நான் சொல்லல, அவ்வை பாட்டி சொல்லிட்டு போயிருந்தார். இந்த கலையை நீங்க திரும்ப திரும்ப செய்தால் பிள்ளையாருக்கு ஏன் ஞானகுணம் வந்தது, பிள்ளையாருக்கு ஏன் பேழை வயிறு வந்தது என்று சொல்லி விளக்கம் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து தேடி பாருங்க. இன்னொரு சந்தர்ப்பம் வந்தா நான் அதை விரிவா சொல்றேன். ஆகவே என்னுடைய கதைக்களவிலே ஒரு ஆலயம், ஆலய வழிபாடு, முருகப்பெருமானுடைய தோற்றம், விநாயக பெருமானுடைய தோற்றத்திற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல் உண்மைகளை ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தொட்டு வச்சுட்டு பெரிய புராணத்துக்குள்ள பாரு. இந்த பெரிய புராணத்தை நான் எடுத்துக்கொண்டால், பெரிய புராணத்தில் அம்பாளுக்கு சிரிப்பு வரல, முருகன் சொல்ல சிரிப்பு வரல, முதல்வர் விஜய் என்று சொல்ல சிரிப்பு வருது. பரவாயில்லை. சரி, பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? தெரியலையம்மா. யாரு? சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் பாருங்க, பெரிய புராணத்தை எழுதுறதுக்கு முதல் அமைச்சரவையில மன்னரவையில ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரா இருக்கிறார். மன்னன் போய் சொல்றார், இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லணும். மன்னன் போய் சொல்றார், சேக்கிழார் பெருமானே, நீங்கள் அடியார்களினுடைய பெருமைகளை பாட வேண்டும், 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பாட வேண்டும் என்று சொல்லி கேட்க சேக்கிழார் சொல்றாரா, சரி மன்னா, நான் பாடுறேன், பரவாயில்லை, நான் பாடுறேன் என்று சொல்லிட்டு, நான் கேட்கிற விஷயத்தை நீங்க செய்து தந்தாதான் நான் பாடுவேன் என்று சொல்லி கேட்க மன்னன்
சமயத்த பல பொன்னவை பொருளவை சமயத்த பல இன்னைக்கு சுட்டி இல்லாட்டி சாமி கூட வெட்டி பார்க்கலாம் சுட்டி இல்லாட்டி சாமி கூட வெட்டி பார்க்காதப்பா ஆனா சேக்கிழார் பெருமான் என்ன தெரியுமா சொன்னார் அண்ணன்கிட்ட சொன்னார் அண்ணா இந்த தலையில இருக்கிற கிரீடங்களுக்கு தேவையில்லை காலில் இருக்கிற குண்டலங்கள் தேவையில்லை கழுத்துல இருக்கிற மாலை தேவையில்லை சுருக்கமா சொல்ல போனா எனக்கு இந்த அமைச்சர் பதவியே தேவையில்லை சிதம்பர வாசல்ல போய் நான் பிச்சைக்காரனோட பிச்சைக்காரனா போய் இருந்தாதான் அடியார்களோட அடியாரா போய் இருந்தாதான் அவருடைய புகழை பாட முடியும் நான் பாடுவது அடியார்களுடைய பெருமைகளை 63 நாயன்மார்களுடைய பெருமையை பாட வேண்டும் என்று சொன்னா நான் சிதம்பர வாசல்ல போய் ஒரு அடியாரா தான் இருந்து வரணும் மன்னன் சொன்னார் ஏறி இறங்க பார்க்கிறார் மன்னன் சொல்றார் சரியப்பா நீ போகல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சிதம்பர வாசல்ல யார் போறார் சிதம்பர வாசல்ல யார் போறார் இன்னும் சத்தத்தை காணல உள்ளே யார் போறார் சிதம்பர வாசலுக்கு சேக்கிழார் போறார் சேக்கிழார் போயிட்டு வழியில இருந்துட்டு சிவனை பார்த்து அப்பா இப்படித்தான் மாணிக்க வாசகர் வந்தார் நீ அவரை ஏற்றுக்கொண்டாய் நானும் வந்திருக்கிறேன் பெரிய புராணத்தை வந்துட்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்க ஆரம்பிச்சு எங்க எழுதுறேன்னு சொல்லி எனக்கு தெரியல இதை நான் மாணிக்க வாசகர் கொஞ்சம் நான் நினைவுபடுத்தி இந்த கதை கூட வாரேன் இந்த மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் தெரியும் திருவாசகத்தை எழுதியது மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் தெரியும் மாணிக்க வாசகர் குருபூஜை கடந்த வாரம் சென்றிருந்தது அதையும் ஞாபகப்படுத்திட்டு மாணிக்க வாசகர் எப்படி இருந்தார் என்று சொல்லி சொன்னா அந்த பிள்ளையை இங்க எல்லாருக்கும் பாவமணி 1 பிடிக்குமா 2 பிடிக்குமா 12 இதான் சொல்றோம் 12 சொல்லுங்க ஒன்றா ரெண்டா செண்டா செண்டா ரெண்டு தலையாச்சு இந்த பாகுபலி 2 படத்துல வர பிரபாஸ் எப்படி இருப்பார் தலையில தங்க கிரீடம் போட்டு மாலை போட்டு இடுப்புல தங்க வாழ் வச்சு கழுத்துல பெரிய ஆபரணம் போட்டுட்டு அமைச்சரவையில முதலமைச்சராக இருக்கிறார் மாணிக்கவாசகர் சிவனை பார்க்க போறார் சிவன் குருந்த மரத்துக்குள்ள இருந்து மாணிக்கவாசகரை பார்த்து லைட்டா கண்ணடிச்சதுக்கு பிறகு மணிவாசகர் சிவனை பார்த்து மயங்கிட்டார் காதல் மயப்பட்டார் ஒரு பெரிய கடல் சுருக்கமா அப்படியே வந்து மாணிக்கவாசகர் கடைசியா நான் மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் கூட போயிருக்கிறார் இந்த கோயிலுக்கு உள்ள 2 தூண் இருந்துச்சு 2 தூண்ல மணிவாசகர் முதலமைச்சராக இருக்கக்குள்ள தங்க கிரீடம் தங்க வாழ் தங்க மாலை எல்லாம் போட்டு கம்பீரமாக இருக்கிறார் அடுத்த தூண்ல இங்க நிறைய பேர் கழுத்துல இல்லாத ஒரு ஆபரணத்தை போட்டுக்கொண்டோ மிக மிக விலை உயர்ந்த ஆபரணம் மிக மிக விலை உயர்ந்த ஆபரணத்தை போட்டுட்டு கையை கட்டி கொண்டு ஒரே ஒரு துண்டு வேட்டியை மட்டும் கட்டிட்டு நிற்கிறார் சிவனை பார்த்து கையை கட்டி நிற்கிறார் நீங்க சொல்லுங்க முதலாவது தூணுக்கு சக்தி ஏற்றமா 2வது தூணுக்கு சக்தி ஏற்றமா முதலாவது 2வது சத்தத்தை காணுங்க முதலாவது 2வது சத்தமா சொல்லணும் அம்மா கேட்கணும் முதலாவது
கிடைக்காதோ நம்மளை பத்தி கிடைக்காதா சி சரசாக்கா கடிச்சாக்கா முடியாது புருஷனா இருந்தா எழுச்சி விடுது பரவாயில்ல கேட்டுட்டு நிற்போம் இல்லை நான் எப்படி கேட்டுட்டு நிற்கிற மாதிரி செட்டிலா இருக்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு நிற்க சிவன் அடியெடுத்து கொடுக்கிறார் என்ன அடியெடுத்து கொடுக்கிறார் சொல்லுவா சிவாய் கேள்வி வந்துச்சு 2 கேள்வி வந்து 2 பேர் பாஸ் என்ன அடியெடுத்து கொடுக்கிறார் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அலையில் சோலையன் நம்மளத்தில் ஆடுவான் கடைசி வரியன் மல சிலம்பு வடி வாழ்க்கை கடைசி வரிய ஒரு சத்தமாக இருக்கும் அதான் தேவ கோயிலுக்கு கடைசி வரிய சொல்லுங்க மல சிலம்பு வடி வாழ்க்கை வணங்குவார்னு சொல்ற 2 கால்ல சிவன் 2 ஆவரணம் போட்டிருந்தார் ஒரு கால்ல கண்டேன்னு சொல்லி ஆவரணம் போட்டிருந்தார் மற்ற கால்ல போட்டிருக்கார் சிலம்பு போட்டிருக்கார் சிலம்பு யார் போடுவா யார் போடுவா அப்ப கடைசியா வந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் இது ஒரு பெரிய கதை இந்த உலகெல்லாம் உணர்ந்து பற்றி சொல்றதுக்கே நம்ம ஒரு மணித்தியாரம் வேணும் அழகா சுவையா வடிவா சொல்லலாம் நேரம் காணாத சொல்லிட்டு கடைசியா வந்து இறைவான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நீ ஒரு நிகழ்ச்சி வந்தவன் நீ அழகானவன் நீ போற்றுதற்குரியவன் உன்னை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னா கடைசி என்னது மல சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவார் மல கண்டை அடி வாழ்த்தி வணங்குவார்னு சொல்றது கடைசி வரி அந்த வாழ்த்தி வணங்கு வாமா வாழ்த்தி வணங்கு ஓமா கடைசி வரி எல்லாருக்கும் குழப்பமா வாழ்த்தி வணங்கு ஓமா வாமா செக்குலாருடைய தமிழ் வசனையை பாருங்க நான் வாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறேன் இனி வாழ்த்தி வணங்குவேன் 3 காலத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தமிழ் வாழ்த்தி வணங்கு வாம் என்னது வாழ்த்தி வணங்கு வாம் என்று சொன்னா நான் எப்பையும் உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் பரம்பொருளே மல சிலம்பு அடி அம்பாளுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சு கொடுங்க அவள்தான் உங்களுக்கு எல்லாம் என்பதை செப்பிலார் பெருமான் முதலாவது பாடலே பெரிய புராணத்தினுடைய முதலாவது அடியே உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் ஒரு 5 நிமிஷம் இருக்குது அதுக்கிடையில நான் உண்மையில சொல்ல வந்த கதையை சொல்ல இல்லை எனக்கு நேரம் போது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது செய்ய எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு ஒரு சரியா ஒரு 5 நிமிஷத்துல 7 மணிக்கு எனக்கு நிர்வாகத்துல இருந்து ஐயா வந்து இவரத இப்பாட்டு தண்ணி என்று சொன்னப்ப நான் கொஞ்சம் பேசுகிறேன் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அந்த கதையை கொஞ்சம் விரைவாக சொல்லியிருந்தேன் அதாவது அம்பாளுடைய சக்தியினுடைய பெருமையை போற்றுதலுக்குரிய ஒரு நிகழ்ச்சி வந்த பெரிய புராணத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கண்ணப்பர் தெரியுமா கண்ணப்பர் தெரியுமா எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணப்பரே பண்டிகை வச்சு சாப்பிட்டு நாங்க சாப்பிடலாத மாட்டு வச்சு என்று சொல்லி நிறைய பேர் கிழக்குல கேட்பாங்க நான் அவங்கள்ட்ட சொல்ற ஒரே ஒரு பதில் கண்ணப்பர் கண்ணை குத்தி வச்சா நீ எதை குத்தி வைப்பா கண்ணை குத்தி வைக்க ரெடி இருந்தால் நீ மாட்டு வச்சு தாராளமா சாப்பிடு பண்டிகை வச்சு சாப்பிடு கண்ணை குத்தி வைக்க ரெடி இருந்தால் சாப்பிடு இந்த கண்ணப்பருடைய கதையில அம்பாளுடைய அருள் தான் மிக சிறப்பாக இருக்கு வேகமா சுருக்கமா சொல்லிடுறேன் எல்லாருக்கும் கேட்குதுதானே எல்லாரும் தானே இருக்கிறீங்க ரைட் கொஞ்சம் விரைவா சொல்லிடுறேன் கண்ணப்பாருடைய இயற்கை என்ன சிவா இங்கிருந்து தான் பின்னாலும் விட வருது அண்ணா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது விஜயில 53வது படம் சொல்லுவோம் தனுசுர படம் சொல்லுவோம்
திண்ணனாரோட ரெண்டே 2 பேர் மட்டும்தான் போறார். கட்டசியா போறார், பன்றியை கொண்டு விட்டார். கொண்டு விட்டுட்டு கேட்கிறாங்க, 2 பேர் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, 2 பேர் யார் பேரு? என்ன பேர்? ஒருத்தருடைய பேர் நாணன், இன்னொருத்தர் பேர் காடன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் பேர் நாணன், இரண்டாவது காடன். பாருங்கள், நாங்கள் இறைவனை தேடி ஓடக்குள்ள உங்களை சுத்தி நீங்க சேர்த்து வச்சிருந்த பொன் பொருள் பணம் பதவி எதுவுமே வராதப்பா. 2 உங்களை பின்னால நீங்க செஞ்ச நல்வினை, நீங்க செஞ்ச தீவினை. நல்வினை என்கின்ற நாணயம், தீவினை என்கின்ற காரணம் திண்ணனாரோட அப்படியே வருது. நானும் சொல்ற உங்களோட அப்பா வந்தா இந்த மலை உச்சியில ஒரு சிவனை பார்த்துட்டு வருவார், போய் பார்த்துட்டு வருவோம் வா. காரணம் சொல்ற இல்ல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அங்க நாடகம் இருக்கு, தம்பி முடியப்பா பூசைக்கு நேரம் இது, பூசையை முடிச்சுட்டு வீட்டை போய் நான் நாடகத்தை பார்க்கணும். சோறு சூடாக நாடகத்தை சொல்லி என்று சொல்வது போல காரணம் சொல்றார், இல்ல இல்ல பண்டிகைக்கு சுட்டு நடத்தியே சாப்பிட்டு போ. இருந்தாலும் எனக்கு மனசுல சரி மேல போய் சாப்பிடுறதுக்கு முதல் இந்த பண்டிகை வச்சிய நான் சாப்பிடுறதுக்கு முதல் மேல போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மெல்ல மேல போறார். இந்த உடல்ல இருக்கிற களைப்பெல்லாம் தீர்ந்து போகுது, உடம்புல இருக்கிற பாரமெல்லாம் கலந்து போகுது. மேல போய் அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மங்கி ஓதுவார்களை நன்னதி உயிர்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று எப்படி உருகி படித்தாரோ அதப்போல சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க எல்லாரும் உங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாக்களுக்கும் உங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் உங்களோட அண்ணா, அதாவது அம்மாவுக்கு பிள்ளை, உங்களுக்கு அண்ணா 15 வருஷமா லண்டன்ல இருக்கிறார். அடுத்த நாள் காலையில உங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம உங்களோட வீட்டை வந்து நின்றுட்டார். அம்மா கேட்க 15 வருஷமா பிள்ளையை பார்க்கல. பழமே கூட அவங்க நீ சொல்லுவாங்க, என்ன பெற்ற ராசா எப்படா வந்து இந்த பிள்ளையே உங்க பார்க்கத்தானே அப்பா நான் இவ்வளவு காலம் தவியா தவிச்சு கொண்டிருந்தேன். இறைவா என்ன பெற்றவனே என்று சொல்லினாங்க. தத்துவம் கதறும். அதப்போலதான் அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே மணிவாசகர் எப்படி கதினாரோ, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னையும் மாற்றொண்டார்கள். மணிவாசகர் தான் கண்ணப்பனை ஒப்பிட்டு சொல்றார். கண்ணப்பனுக்கு அருள்பாலித்த இறைவா என்ன பார்க்க மாட்டியா என்று சொல்லி கண்ணப்பர் எப்படி உருகினாரோ அதை விட 10 மடங்கு அதிகமா கண்ணப்பர் திண்ணனார் சிவலிங்கத்தை பார்த்து கட்டி பிடிக்கிறார், கொஞ்சிதான் அழுறார். ஏன் அவ்வாறு தெரியும் கடகடகடன்னு கீழே இறங்கி வாரார். சுட்ட அந்த பண்டிகையை வெட்டுறார். வெட்டி என்ன செய்யறார், ஒரு துண்டு அடிச்சு பார்க்கிறார். ஏன் தெரியுமா அடிச்சு பார்க்கிறார்? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு கிணத்து தீத்த முதல் அப்படியே கிடைச்சி ஒரு சாப்பிட்டுருக்காங்க. அம்மா என்ன செய்வா, சாப்பிட்டு பாப்பா, பதம் சரியா இருக்கா, பிள்ளைட கண்டுகளை உறங்குமா, சுவையா இருக்கா, உப்பு சரியா இருக்கா பார்க்கறது போல பண்டிகை வெட்டி கடிச்சு பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே ஒரு இலையில சுத்தி என்ன செய்தார், இறைவனுக்கு தண்ணி வேணுமே என்று சொல்லி என்ன செய்தார், உடனடியாக தண்ணீர் தேவத்துக்கு முதல் அப்படியே பண்டிகை எடுத்து அப்படியே சுருட்டி ஒரு கையில் எடுத்துட்டு அப்படியே கடவுளுக்கு ஓடி ஒரு பூ எடுத்து தலையில போட்டு சொருகி, ஒரு கையில வில்லும் நம்பும் இன்னொரு கையில பண்டிகை எடுத்துக்கொண்டு தலையில பூவை சொருகி கொண்டு அப்படியே பண்ணி எடுக்கிறது இருந்தவாற அந்த ஆற்று வீரர். அந்த ஆற்று பேர் மறக்க வேண்டாம், பொன்னுகடியா. பொன்னுகடியாக்கு அப்படியே வாய்ப்புல அப்படியே தண்ணி எடுத்துட்டு கடகடகடன்னு மேல ஏறினார். ஒன்றுமே இல்லை, அந்த வாய்ப்புல இருக்கிற எச்சி தண்ணியை சிவலிங்கத்துக்கு மேல துப்புறார். பூவை தூக்கி வைக்கிறார், பண்டிகைகளை படைக்கிறார். இந்த இடத்துல சேர்க்கிறார் பெருமாள் எப்படி தெரியுமா சொல்றார், இந்த வாய்ப்புல இருக்கிற எச்சி தண்ணி சிவனுக்கு எப்படி தெரியுமா இருந்ததா, அமிர்தத்தில் எங்களுடைய தேவர்கள் கடைகின்ற அமிர்தத்தை
என்ன போட்ட கை? வளையல் போட்ட கரம் ஒன்று கண்ணப்பரை பிடித்தது. பிடிச்சதுக்கு பிறகுதான் நில் கண்ணப்பா ஒரு சத்தமே கேட்குது. அப்ப என்னது? கண்ணப்பரை காத்தது சிவனுக்கு முதல் யார் காத்திருக்கா? யார் காத்திருக்கா? வளையல் போட்ட கையென்றால் சக்தி தான் காப்பாற்றிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அடியார்களே, தாய்க்கு முதல் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதற்காகத்தான் அந்த அளப்பரிய பக்தியாளன் கண்ணப்பரை கூட வளையல் போட்ட கை இழுத்து பிடித்தது. அதற்கு பிறகுதான் நில் கண்ணப்பா என்கின்ற வசனமே வந்தது. ஆகவே அந்த வளையல் போட்ட கை வேறு யாருமே இல்லை, சாட்சாத் எங்களுடைய முத்துமாரி தாயார், சாட்சாத் எங்களுடைய தாய் தேவி, சாட்சாத் எங்களுடைய சக்தி பெருமகளார். இந்த சக்தி பெருமகளார் தான் காளியாகவும் மாரியாகவும் கண்ணகியாகவும் திரௌபதியாகவும் இந்த எல்லா இடத்திலும் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவையாக வியாபித்துக் கொண்டிருக்கார். சில பேருக்கு புட்டு பிடிக்கும், கோதுமை மாவு. சில பேருக்கு ரொட்டி பிடிக்கும், சில பேருக்கு இடியப்பம் பிடிக்கும். நீங்க ரொட்டி வேணுமா, ரொட்டியை சாப்பிடுங்க, காய் எடுத்துக் கொடுங்க. உங்களுக்கு இடியப்பம் தான் வேணுமா, மாறி எடுத்துக் கொடுங்க, மாறி எடுத்துக் கொடுங்க. அப்படின்னு சொல்லி அளப்பரிய அந்த சக்தி வளையல் போட்ட கைதான் உங்கள் முன்பதாக அமர்ந்திருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அடியார் பெருமக்களே, உங்கள் கஷ்ட துன்பங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே சேர்த்து விடுங்கள். எப்படி கண்ணப்பருடைய வாழ்க்கை, திண்ணனார் பெருமகனுடைய வாழ்க்கை எப்படி மாறியதோ அதை போல உங்களோட வாழ்க்கையும் நிச்சயம் மாறும் என்பதில் மாற்றுகிறதில்லை. பெரிய புராணம் போற்றுகின்றது நாயகிதான், பெரிய புராணம் போற்றுவது நாயகியைத்தான் என்கின்ற அடுத்த திருத்தமாக என்னுடைய சொற்பொழிவினை நாயகனையும் பேசியிருக்கிறார், நாயகியையும் பேசியிருக்கிறார் என்கின்ற வாதத்தை சொல்லிக் கொண்டோம். என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உரை நல்லா இருந்துச்சா? சும்மா சொல்லக்கூடாதுப்பா, கையை தட்டுங்க. என்னுடைய இந்த உரைக்கு பரிசேர்த்து என்னுடைய ஆலயத்துடைய நிர்வாக சபையினர், பிரதம குருக்கள், என்னுடைய விழீஸ்வரன் அண்ணா, விசேடமாக இந்த வாய்ப்பை அனைத்து தந்தை என்னுடைய அண்ணா பாபுஜி அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் உங்க எல்லார்ட்டையும் ஒரு மணி பிக்சர் ஒன்று கேட்க போறேன். தருவீங்களா? தருவீங்களா? இந்த தரமாட்டீங்க. இப்ப நான் கோயில் நிர்வாகத்தை 50,000 காசு இருக்கும், அதுக்கு எல்லாத்தையும் விட உங்கள்கிட்ட மணி பிச்சை தருவீங்களா? என்ன மணி பிச்சைன்னு சொல்லி சொன்னா, வடக்கில் எப்படி நாவுக்கரசர் பெருமான் சைவத்தை பாடி பாடி சமணர்களுக்கு எதிராக வளர்த்தாரோ, தெற்கில் எப்படி நாவுக்கரசர் பெருமான் நாமாக்கும் குடியல்லோம் நாடை என்றோம் நரகத்தில் இடப்படும் நடவை எல்லோம் ஏமாப்போம் புலியல்லோம் படியோம் எல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று எப்படி தெற்கிலே சமணர்களுடைய குட்டத்தை எல்லாம் அடக்கி எங்களுடைய சைவத்தை காத்தாரோ, அதே போல இன்றைக்கு பெரும் புற்றுநோய் எங்களுடைய சைவத்துக்கு வளர்ந்திருக்கு. சைவம் என்று சொன்ன ஆறு தெரியுமாப்பா? வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு வாரம், விரதம் முடிக்காம, இது மட்டும் சைவம் இல்லை. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எங்கேயாவது நாவுக்கரசர் ஞான சம்பந்தம் 63 நாயன்மார்கள் விரதம் முடிச்சிருக்காங்களா? கோயில் கட்டிருக்கிறாங்களா? பூசலார் தவிர யாராவது கோயில் கட்டிருக்கிறார்களா? சிறப்பாகும். எந்த நாயன்மாராவது கோயில் கட்டிருக்கிறார்களா? என்ன செய்தார்கள்? சைவ பெருமக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், யாரெல்லாம் கோயிலுக்குள்ள வந்து திருநீறு சாத்தாம இருக்கிறாங்களோ, தம்பி திருநீறு சாத்தலையா? நீங்க கேளுங்க, நீங்க தான் சுத்தமான சைவம். தம்பி வேட்டி கட்டாம கோயிலுக்குள்ள வந்திருக்கிறியா? நீங்க தான் சுத்தமான சைவம். தம்பி நீங்க ஆலயம் அப்பா, ஆலய திருவிழா, உங்களுடைய குடிப்பெருமையை குடும்ப பெருமையை காட்டுவதற்கு ஆலயத்தினுடைய அறத்தை சீரழித்து சினிமா பாடல் இசைக்குழுவை போட்டு புத்தாட்டம் போடுங்களே,
வச்சுட்டு உங்களோட பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, நல்லா திருநீரை நெற்றிகளை அடிக்க சொல்லுங்க, ருத்ராட்சத்தை கட்டுங்க. ஆண்களோ பெண்களோ எல்லாரும் ருத்ராட்சம் போடலாம். எல்லாரையும் போட்டு எப்படி என்னுடைய 63 நாயனார் போல நீங்களும் ஏதாவது ஒரு பணியிலே சைவத்தை காப்பீர்கள் என்கின்ற ஒரு மணிப்பிச்சை ஏற்பட்டது. போடுங்களா? மணிப்பிச்சைய சத்தமா சொல்லுங்க. போடுங்களா? போடுறேன் என்று சொல்லிட்டு வார்த்தையால விட்டீங்கன்னா அம்பாள் ஆட்சி கூட நல்லா சுட்டு போடுவோம். வார்த்தைக்கு சொல்ல கூட உண்மையா போடுவீங்களா? அது யோசிச்சு போடுவீங்களா? போடுவோம். ஆகவே மேன்மைகளின் சைவ நீதி, சத்தமா சொல்லுங்க, மேன்மைகளின் சைவ நீதி விளங்கு கௌரவமெல்லாம் தென்னாட்டு யக்ஷனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வாழ் போற்றும் நாயகி, சீர்தூக்கும் கோமகள், தலையாத இந்த மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தேவியார்கள், முத்துமாரி தாயார்கள், சைவத்தையும் தமிழையும் காத்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காத்து எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலன சபையில் அனுமதியுடன் என்னுடைய
इति नामालङ्कृते दिव्यपुण्यप्रहादनक्षेत्रविराजमान्याः अस्याः देवदेवस्याः अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकी अखिलचराचरपञ्चकृत्यकारणस्य भगवति दुष्टनिग्रहदिष्टपरिपालनभक्तनिग्रहकारणस्य भगवति गम्भीरसिंहवाहनरूपिणी अखिलकण्ठस्त्वनि श्रीहृदा महात्रिसुन्दरी श्री जगन्माता श्रीमुत्तमार्यम्बिकावरणे श्रीमहाजन्यतो बरावरेषज्येष्ठामासपूर्णम्यन्ददिद्धान्त एकादशमहोत्सवकल्याणसेवान्तं महोत्सव शब्दमदिन सायङ्कालतिर्मज्जवौषवदिन वसन्तमण्डविशेषपूजाहारेण अस्मिन् दिनोपयोगस्तूणावतान्द्रे शिवकुमारनामधेयनास्तान्द्रे पुष्पमालानामधेयनास्तान्द्रे निरुपानामधेयनान्द्रे गुणद्रे पुराम्नामधेयनान्द्रे मोगलराम्नामधेयनां गणेशराजानामधेयना सकुटुम्बानां राधाकृष्णन्नामधेयनां तेषां सकुटुम्बानां श्रीधरन्नामधेयनां तेषां सकुटुम्बानां श्रीरूपन्नामधेयनां तेषां सकुटुम्बानां गन्धय्यानामधेयनाम् अमृतमोक्षसाम्राज्यत्यर्थं तेषां सकुटुम्बानां श्यामस्थैर्य वीर्यैरारोग्यैश्वर्याणाम् अपवृद्ध्यर्थं धर्मार्थकाम्यमोक्षचतुर्विधवर्षान्तसिद्ध्यर्थम् आयुष्मदे जीवते सत्सप्ताहानतमध्यर्थं सर्वाभीष्टसिद्ध्यर्थं श्रीजगन्माता श्रीमुत्तमारी अंबिका परमेश्वरी नित्यपरिपूर्ण कृपाकटादित्यर्थमनन्तरं ध्यायेन् गजाननं परिमलपत्रपुष्पं समर्पयामि विद्रुमप्रमदेकं विभं वज्रशक्तिं वरदामभयवाणिनमो देवैलोहरिभग्नं विघ्नदन्नोमि रुद्रभवं श्रीवागणम् ॐ सां सौं सरवणभवाय नमः ॐ ज्ञानशक्तियात्मने नमः ॐ स्कन्दाय समर्पयामि वायुर्वावामायतनम् आयतनवान् भवति यो वाजोरायतनं वेद आयतनवान् भवति आपो वै वायुरायतनम् आयतनवान् भवति जैवं वेद यो वामायतनं वेद आयतनवान् भवति अग्निमेले पुरोहितं जज्ञश्रदेवं वृद्धयं गोदारं गृह्णदारम् इजे सोजे सोवायवस्तितः देवो सविदः प्राप्तयतश्रेष्ठतमाय कर्मणि अग्नेयाय गिविदये गृणाणो व्यदादये निगोहाशसिमर्गजी शन्नो रेविरविदये आवो भवन्तभिदये सखं जोरविस्रबन्धुनः राजाधिराजाय प्रसरिकसायिनी नमो वयं वैश्रवणाय कुर्महे शमये कामान् कामकामाय मह्यं गामे सरो वैश्रवणो ददात् कुबेराय वैश्रवणाय श्रीमन्महाराजाय नमः दर्शनेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् कार्तिकेयाय विद्महे शक्तिकस्ताय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात् या देवी सर्वभूतेशमात्ररूपेण संस्थिता नमस्यै नमस्यै नमो नमः महामार्य विद्महे उग्रमार्यो यधीमहि तन्नो मार्य प्रचोदयात् ॐ श्रीमद्लङ्काय वीणागानमगदेशे तोल्पुरम्मानगरे वळक्कम्भर नामालङ्कृत दिव्य पुण्य प्रार्थनक्षेत्र विराजमान्याः अस्याः देवदेवस्याः
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகீம் துஷ்ட நிகிரக திட்ட பரிபாலன பக்த நிகிரக காரணஸ்ய பகவதி லலிதா மகாத்ர சுந்தரி ஸ்ரீ முத்தமாதி அம்பிகா தேவி மகஜன்னிதோ பராமபரேஷ ஜேஷ்டமாத பௌர்ணமி அங்க தீர்த்தாந்த ஏகாதன மகோஷவ கல்யாண ஜீவாந்தம் மகோஷவ சப்தமதின சாயங்கால திருமஞ்ச உற்சவகாலேன வசந்தமண்ட விசேஷ பூஜா கர்மணி वयं सर्वे मनसावत्याः वेदोत्तरमन्त्रपुष्पं समर्पयामि வேதமும் பொருள்களும் அருளி
ஆ
समेत श्रीमद महाविष्णु समूह ज्ञानभद्र पूर्णभद्र कालिका समेत वीरभद्र समूह ऐरावत वागनारूढ़ श्रीमत्कोटि देवता समेत देवेंद्र समूह मदगज वागनारूढ़ पूर्ण पुष्कला देवी समेत हरिहर पुत्र समूह इंद्राक्षी जम नरुदे वर्ण वायु कुबेर ईशानादि दिक्पाल समूह प्रणामे महेश्वरी गौमारी वैष्णवी वारा इंद्राणी सामुंड सप्त मातृका समूह सुनवागणारूढ़ चूड़गस्ताय रत्नचामुंडांबिका समेत चेन्द्रपाल समूह अखंड निर्माल्यरत्नधारिका संडे